Hello viewers, real analysis la limit superior and limit inferior la அடுத்த theorem பார்க்கலாம் 2.9h theorem. If sequence Sn where n is equal to 1 to infinite is a sequence of real numbers, and if limit superior Sn n tending to infinite, limit inferior Sn where n tending to infinite which is equal to L, where L is belongs to R, then Sn where n is equal to 1 to infinite is convergent, and convergent அப்படின்னாவே அதுக்கு நம்ம எஸ்எனுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது மீனிங். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் அது கண்டிப்பாக விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் சுப்பீரியர் அண்ட் லிமிட் இன்ஃபீரியர்னு பார்த்துருப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருவேளை லிமிட் சுப்பீரியர் லிமிட் இன்ஃபீரியர் எக்ஸிஸ்ட் ஆகி அதோட வேல்யூ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, தட் எல்எஸ் பிலாங்ஸ் டு ஆர் விச் இஸ் ரியல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த தியரம் தான், அதுக்கு அப்படியே கான்வர்ஸாக தான் அது இருக்கும். ஸோ இது ஒரு ஈஸியான தியரம் தான். ஸோ இதை எடுத்துகிட்டு இதை ப்ரூஃப் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த தியரம் பார்க்கலாம். 2.9i theorem. If sequence Sn where n is equal to 1 to infinite is a sequence of real numbers, and if limit superior and limit inferior which is equal to infinite, then Sn diverges to infinite. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டுத்துக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம். தட் சேம் லிமிட்னு இந்த இடத்துல ரெண்டுமே டைவர்ஜ் ஆச்சு அப்படின்னா சீக்வன்ஸும் டைவர்ஜ் ஆகும் விச் இஸ் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ சின்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து லிமிட் இன்ஃபீரியர் n டெண்டிங் டு இன்ஃபினிட் Sn இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எப்போ ஒரு லிமிட் இன்ஃபீரியர் ஒரு சீக்வன்ஸோட இன்ஃபீரியர் ஆஃப் Sn வந்து எப்போ இன்ஃபினிட்டாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இது எப்போ இன்ஃபினிட்டாக இருக்கும் அப்படின்னா mn, அதாவது ஸ்மால் mn, இன்ஃபீரியர்னா ஸ்மால் mnக்கு வந்து நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப n டெண்டிங் டு இன்ஃபினிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அது இன்ஃபினிட்டாக வரணும். அப்போ தான் வந்து லிமிட் இன்ஃபீரியர் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ இது எப்போ போட முடியும்னா இதுக்கு வந்து பவுண்டட் பிலோவாக இருக்கணும் இல்லையா? ஸோ பவுண்டட் பிலோவாக இருக்கணும். ஸோ அப்போ பவுண்டட் பிலோ அப்படின்னா என்ன மீனிங்? ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே வந்து லோவர் பவுண்ட் இருக்கணும், கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, கிவன் m greater than 0 there exists an n belongs to I such that நம்மளுக்கு தெரியும் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் n அப்படின்னா என்ன? ஸோ ஸ்மால் mn அப்படிங்கிறது வந்து கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் இருக்கிறதுலே அதுதான் அதிகபட்ச வேல்யூவாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை டச் பண்ணுற மாதிரி அப்போ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் தட் சீக்வன்ஸ் அது அதை விட சின்ன நம்பர், அதுதான் பெருசு, அதை விட சின்ன நம்பர் இருக்கும். என்னது? m. ஸோ mங்கிறது என்னது அப்படின்னா இட்ஸ் அ லோவர் பவுண்ட். ஸோ அதுதான். ஸோ ஹியர் m இஸ் அ லோவர் பவுண்ட், நாட் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். அது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் கிடையாது, லோவர் பவுண்டு. ஸோ mன்றது இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே mன்னு சொல்லலாம். அது சின்னது, இதோட பெருசாக என்ன இருக்கும் அப்படின்னா கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் தட் சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸோட கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் இருக்கும் அப்படின்னு எழுதுறோம். சரி, இந்த இடத்துல வந்து கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ இந்த இடத்துல Sn அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு வேல்யூ Sn வேர் n இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் n எடுத்துக்கிட்டோம்னா Sn இஸ் கிரேட்டர் தன் mன்னு வரும். ஸோ Sn கிரேட்டர் தன் m அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் Sn வந்து டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட் ஆகும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா Snங்கிறது வந்து m விட கிரேட்டராக இருக்கும். அப்போ m அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல லோவர் பவுண்டு தான் m. கரெக்டாக லோவர் பவுண்ட் m. அப்போது லோவர் பவுண்ட் m அப்படின்னா சீக்வன்ஸ் லோவர் பவுண்டோட பெருசாக இருக்கும். லோவர் பவுண்டை விட பெருசாக இருக்குன்னா ஃபார் எவ்ரி m கிரேட்டர் தன் 0, mக்கு நான் ஒவ்வொரு வேல்யூ 0க்கு மேலே ஒவ்வொரு வேல்யூ mக்கு கொடுத்துட்டே இருக்க Snோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவே இருக்காது, அது கன்வர்ஜ் ஆகவே ஆகாது. அதனால் Sn வந்து m விட பெருசாக இருந்துகிட்டே இருக்கும். m ஒவ்வொரு வேல்யூ m போடுறப்ப Sn வந்து போயிட்டே இருக்கும் ஃபார் எவ்ரி ஃபிக்ஸ்டு வேல்யூ n இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் N அப்படின்றப்போ Sn வந்து டைவர்ஜ் ஆகி போயிட்டுருக்கும், அப்படி டைவர்ஜ் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதுதான் அந்த தியரம், அதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த தியரம் பார்க்கலாம். 2.9j தியரம். இஃப் சீக்வன்ஸ் Sn and Tn are bounded, இது ரெண்டுமே பவுண்டட் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டாங்க ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அண்ட் இஃப் Sn வந்து Tn விட சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லிமிட் சுப்பீரியர் Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் சுப்பீரியர் ஆஃப் Tn. அதாவது மீனிங் என்னன்னா ரெண்டு சீக்வன்ஸ் Sn வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Tn இருந்தால் சுப்பீரியர் ஆஃப் Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சுப்பீரியர் ஆஃப் Tn, இன்ஃபீரியர் ஆஃப் Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபீரியர் ஆஃப் Tn அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ப்ரூஃப்குள்ளே போயிடலாம். ஃபார் கிவன் கிளியர்லி Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Tn, இது வந்து கிவன் இல்லையா? ஸோ Sn அப்படின்றப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா லீஸ்ட் அப்பர் பவுண்டு. ஸோ அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் Sn வந்து Sn அப்படிங்கிறப்ப Sn +1 அப் டு எக்ஸெட்ரா அது வந்து கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் Tn இருக்கும். கரெக்டாக?
ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் எஸ்என் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் டிஎன். ஸோ இது நம்ம தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? ஸோ கொடுத்த கிவன் வச்சு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 2 அண்ட் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் 2 எழுதியிருக்கோம். ஓகேவா? இது ஏன் எழுதியிருக்குன்னு புரியுதா? ஏன்னா நம்ம சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் எழுதணும். சுப்பீரியர்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட், இன்ஃபீரியர்னா கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். அதனால தான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ டேக் லிமிட் n tending to infinite then by the 2.7a theorem. ஸோ 2.7a theorem என்ன அப்படின்னா Sn is less than or equal to Tn ரெண்டுமே கன்வர்ஜாக இருந்து is less than or equal to இருந்துச்சு, அதோட லிமிட்டும் L less than or equal to m இருக்கும் அப்படிங்கிறது தான் தியரம். ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக ends proved கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா இந்த இடத்துல லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண லிமிட் n tending to infinite அண்ட் இந்த இடத்துல லிமிட் n tending to infinite அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். ஸோ லிமிட் n tending to infinite லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா mn அப்படின்னு சொல்லலாம். அப்போ லிமிட் n tending to infinite mn. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன, லிமிட் சுப்பீரியர் ஆஃப் n tending to infinite sn அப்படின்னு சொல்லலாம். less than or equal to இதை என்ன சொல்லலாம், இது ஒரு mn இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி தான் லிமிட் சுப்பீரியர் ஆஃப் அந்த இடத்துல எஸ்என், இந்த இடத்துல டிஎன். ஸோ டிஎன் வேறு n tending to infinite. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். லிமிட் சுப்பீரியர் எஸ்என் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் சுப்பீரியர் டிஎன். அதுதான். ஸோ அது எப்படி நீங்கள் எப்படி எழுதலாம்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் எப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் அதுதான் பை த தியரம். 2.7 தியரம் என்ன சொல்லுது, சீக்வன்ஸுக்கு நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நம்ம அதோட லிமிட்டுக்கு ஈக்குவல் அப்படி, அதாவது எஸ்என் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஎன்னா ஒன்ஸ் நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் எல் அதோட லிமிட் வந்து எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்மாக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து நான் சீக்வன்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அதுக்கான லிமிட்க்கு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல லிமிட் n tending to infinite கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட்னா ஸ்மால் mன்னு சொல்லலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n tending to infinite ஸ்மால் mn விச் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் அப்படின்னா லிமிட் n tending to infinite inferior of Sn அப்படின்னு சொல்லலாம், less than or equal to இந்த இடத்துல என்ன சொல்லலாம் லிமிட் n tending to infinite mn. ஸோ அது இது ஒரு mn. அப்போ இந்த இடத்துல லிமிட் n tending to infinite inferior of இந்த இடத்துல tn. ஓகேவா? ஸோ அதுதான் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க, என்னென்னா சுப்பீரியர் ஆஃப் எஸ்என் ப்ளஸ் டிஎன் ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம லிமிட் சுப்பீரியர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் எஸ்என் ப்ளஸ் டிஎன் அப்படின்னா அதுக்கு லிமிட் போடுறதும் n tending to infinite தனித்தனியாக லிமிட் n tending to infinite எஸ்என் ப்ளஸ் லிமிட் n tending to infinite டிஎன் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த இடத்துல சுப்பீரியராக அந்த மாதிரி பிரிக்க முடியாது. பாருங்கள் நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சீக்வன்ஸ் வந்து -1 எஸ்என் வந்து -1 ஹோல் பவர் n, டிஎன் வந்து -1 ஹோல் பவர் n+1 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 0 வரும். ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள் n வந்து 0வாக இருந்துச்சுன்னா என்ன வரும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். 1 எடுத்துக்கிட்டால் எஸ்என் வந்து -1 வரும், டிஎன் வந்து 1 + 1 வந்து 2 -1 ஹோல் ஸ்கொயர் வந்து +1 ஆயிரும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எஸ்என் ப்ளஸ் டிஎன் வந்து 0 இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் என்ன வேல்யூ பாருங்கள், அடுத்து இதுக்கு 2 போட்டால் இது +1 ஆகும், 3 போட்டால் இது -2 போட்டால் இது 3 ஆயிரும், இது -1 ஆயிரும், அப்போ 0 ஆயிரும். அப்போ எஸ்என் ப்ளஸ் டிஎன் 0 தான். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கலாம். ஸோ லிமிட் சுப்பீரியர் ஆஃப் எஸ்என் என்ன, எஸ்1ஓட அதிகபட்ச வேல்யூவே 1 தான். அதேமாதிரி டிஎன்னோட அதிகபட்ச வேல்யூவே 1 தான். ஏன்னா இதுக்கு 2 வேல்யூ தான் வரும், -1 வரும் இல்லை +1 வரும். இதில் எது பெருசு சுப்பீரியர்னா அதிகபட்ச வேல்யூ, தட் இஸ் mn எடுக்கணும் இல்லையா? ஸோ mnங்கிறது இந்த இடத்துல 1 தான். அப்போ ரெண்டுத்துக்குமே 1 தான் வரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல 1 வரும், இதுக்கு வேல்யூ 1 தான் வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? சாரி 1 + 1 வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும். அதே இந்த இடத்துல சீக்வன்ஸ் எஸ்என் இருக்குது, டிஎன் இருக்குது, அதை ஆட் பண்ணால் 0. ஸோ 0ஓட அதிகபட்ச வேல்யூவே என்ன தான் 0. அப்போ 0 நம்மளுக்கு என்ன வருது, 0 விச் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வருது. இது கரெக்டாக? நோ, 0வும் 2வும் ஈக்குவல் கிடையாது, இது நாட் ஈக்குவல். அப்போது இந்த இடத்துல இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஈக்குவலாக இல்லை, ஸோ அதாவது எஸ்என்னும் டிஎன்னும் எஸ்என் டிஎன் ரெண்டும் இருக்கிறப்ப தனித்தனியாக பிரித்து எழுத முடியாது சுப்பீரியரில் அப்படின்னா அப்போது அது கண்டிப்பாக இன்ஈக்குவாலிட்டியாக இருக்க முடியுமா அப்படின்ற டவுட் வருது. அதனால் அடுத்த தியரம் என்ன பார்க்க போகிறோன்னா இதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஈக்குவாலிட்டி பார்க்க போகிறோம். 2.9k தியரம்.
if sequence Sn and Tn are bounded sequence of real numbers, then நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, சுப்பீரியர் ஆஃப் Sn ப்ளஸ் Tnனா தனித்தனியாக அப்படி பிரித்து எழுத முடியாது, அது ஈக்குவல்ட்டாக இருக்க முடியாது. அப்போ ஈக்குவல் இல்லை அப்படின்னா விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் சுப்பீரியர் Sn ப்ளஸ் சுப்பீரியர் Tn அண்ட் இன்ஃபீரியர் ஆஃப் Sn ப்ளஸ் Tnனா விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் Sn ப்ளஸ் Tn. இது தனித்தனியாக ப்ளஸில் எழுதுனா ஈக்குவல் டு போட முடியாது நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஈக்குவல் டு இல்லைனா இந்த இடத்துல இன்ஈக்வாலிட்டி வரும்னு நம்ம நினச்சோம். அதே மாதிரி சுப்பீரியர்னா லெஸ் தெனாக இருக்கும், இன்ஃபீரியர்னா கிரேட்டர் தெனாக இருக்கும். இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ ஏ வந்து நம்ம எஸ்என் கொடுத்துருக்காங்க, டிஎன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ எஸ்என்க்கு வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து எம்என்னும், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் டிஎன் வந்து நம்ம பிஎன் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா. தென் என்ன அப்படின்னா எஸ்கே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிவன் என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் வந்து பவுண்டட்னு கொடுத்துருக்காங்க. பவுண்டட்னாவே தெரியும் நம்மளுக்கு, மாடுலஸ் ஆஃப் Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கொடுத்துருக்கனால நம்ம மாடுலஸ் எடுக்க தேவையில்ல, Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ன்னு எடுத்துப்போம். ஸோ அந்த எம்என் இஸ் நத்திங் பட் இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஓகேவா. லீஸ்ட் அப்பர் பவுண்டோட சீக்வன்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இதுதான் சீக்வன்ஸ் அப்படின்னா இதுதான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்போ இதை விட சீக்வன்ஸ் சின்னதாக தான் இருக்கும். இப்போ Sn இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்என் அண்ட் டிகே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிஎன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், வேறு கே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும். ஏன்னா நம்மளுக்கு Sn ப்ளஸ் டிஎன் தான் வேணும். அப்போ எஸ்கே ப்ளஸ் டிகே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்என் ப்ளஸ் பிஎன். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டோட ரைட் ஹேண்டோட ஆட் பண்ணணும். ஓகேவா. வேர் கே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என். ஸோ இந்த இடத்துல எம்என் ப்ளஸ் டிஎன் இஸ் த அப்பர் பவுண்ட் ஆஃப். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து இதுதான் பெருசு இருக்கிறதுலே. ஸோ இது வந்து சின்னது. ஓகேவா. அப்போ என்ன அப்படின்னா இந்த எம்என் ப்ளஸ் பிஎன் அப்படிங்கிறது வந்து அப்பர் பவுண்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ எம்என் பிஎன்னுங்கிறது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட், தனித்தனியாக சீக்வன்ஸுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அது ரெண்டுமே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸுக்கு ரெண்டுமே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சீக்வன்ஸ் Sn அப்படின்றது சீக்வன்ஸ். இந்த இடத்துல இந்த சீக்வன்ஸுக்கு எம்என்னுங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்டாக இருக்குது. அதாவது இது சீக்வன்ஸ் அப்படின்னா இதுக்கு எம்என்னுங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இது சீக்வன்ஸ் எஸ்கே ப்ளஸ் டிகேன்றது சீக்வன்ஸ். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்என் ப்ளஸ் பிஎன் அப்படிங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்டாக இருக்க முடியாது, பட் அப்பர் பவுண்டாக இருக்கலாம். மேபி அது லீஸ்ட் அப்பர் பவுண்டாகவும் இருக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று அது லீஸ்ட் அப்பர் பவுண்டாக இருக்கலாம், இல்லை அப்பர் பவுண்டாக கூட இருக்கலாம். ஓகேவா. ஸோ அப்பர் பவுண்டாக இருக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல, ஆனால் எது நம்ம லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஒன்று தான் இருக்கும், அதனால் கரெக்டாக அதை சொல்ல முடியும். அதனால் அப்பர் பவுண்டு, ஏன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்டுங்கிறதே ஒரு அப்பர் பவுண்ட் தான் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஜென்ரலாக அப்பர் பவுண்டுன்னு சொல்லிக்கலாம். அதனால் எம்என் ப்ளஸ் டிஎன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பிஎன். ஓகேவா. ஸோ mn plus pn is the upper bound of Sn plus Tn, Sn plus 1 plus Tn plus 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ mn plus Tn அப்படிங்கிறது வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ mn plus pn வரும். ஓகேவா. ஸோ mn plus pn, இந்த sk plus Tn அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் Sn plus Tn, Sn plus 1 plus Tn plus 1 is less than or equal to mn plus pn. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், mn plus pnங்கிறது வந்து இப்போ இதுதான் அந்த சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த சீக்வன்ஸ். இந்த mn plus pnங்கிறது வந்து mn plus pnங்கிறது வந்து என்ன அப்படின்னா அப்பர் பவுண்ட். அப்போ அப்பர் பவுண்ட் அப்படின்னா இதுதான் அந்த சீக்வன்ஸ். ஓகேவா. இந்த சீக்வன்ஸுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஒன்று இருக்குல்ல, இதுதான் அந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அதை தான் இங்கே எழுதியிருக்கான். அதாவது இதுதான் அந்த சீக்வன்ஸ். ஸோ இதுதான் அந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இங்கே இருக்குது. அப்போ தஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் தட் சீக்வன்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mn ப்ளஸ் n. mn ப்ளஸ் pnங்கிறது என்னது இது. அப்போ இது இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் இதுலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ இது பெருசா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பெருசா, இந்த mn ப்ளஸ் pn பெருசா? mn ப்ளஸ் pn தான் பெருசு. அதனால தான் mn ப்ளஸ் pnக்கு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இதுதான். ஸோ இந்த சீக்வன்ஸோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அதுதான், அதனால் அது சின்னதாக இருக்க முடியும். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லிமிட் n tending to infinite சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துல லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ லெஸ் than or equal to லிமிட் n tending to infinite mn plus pn by the theorem. ஸோ பை த தியரம் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ 2.7a தியரம் படி நம்ம ரெண்டு சீக்வன்ஸ்க்கு லிமிட் இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியாக லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். ஓகேவா.
ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ mnக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறது பை த 2.7e தியரம் படி Sn இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிஎன் இருந்துச்சுன்னா எல் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எம்என்னு சொல்லலாம். வேர் ரெண்டுமே கன்வர்ஜஸாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எம்என்னும் பிஎன்னும் கன்வர்ஜஸ் தான் அப்படின்றப்போ ரெண்டுத்துக்கும் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அது வந்து அதுக்கான லிமிட்டை போகும். அதுக்கான லிமிட்டுங்கிறது லிமிட் சுப்பீரியர் ஆஃப் எஸ்என் வேறு n டெண்டிங் டு இன்ஃபினிட். ஸோ இதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ லிமிட் சுப்பீரியர் ஆஃப் n டெண்டிங் டு இன்ஃபினிட் வேறு டிஎன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எம்என் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எம்என் பிஎன் அப்படிங்கிறது வந்து ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுறது. எம்என் வந்து நம்ம எஸ்எனுக்காக எடுத்திருக்கோம் அண்ட் பிஎன் வந்து டிஎனுக்காக எடுத்திருக்கோம். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட் சுப்பீரியர் ஆஃப் எஸ்என் ப்ளஸ் டிஎன் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லிமிட் சுப்பீரியர் ஆஃப் எஸ்என் வேறு n டெண்டிங் டு இன்ஃபினிட் ப்ளஸ் லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட் சுப்பீரியர் ஆஃப் டிஎன் அப்படின்னு வருது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. லைக்வைஸ் பி. ஸோ பிங்கிறது வந்து என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா so limit inferior of Sn plus Tn is greater than or equal to limit inferior Sn plus inferior Tn. ஸோ அதே மாதிரி தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ mn வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸ்மால் mn வந்து கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் Sn plus Sn plus 1 அந்த மாதிரி எடுக்கணும். அடுத்து ஸ்மால் pn which is equal to greatest lower bound of Tn plus 1 அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் சீக்வன்ஸ் எஸ்கே எம்என் ஸ்மால் எம்என் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிகே ஸ்மால் பிஎன் எடுத்துக்கணும். அதே மாதிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதே மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்பர் பவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அப்பர் பவுண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் லோவர் பவுண்ட் வரும். ஓகேவா? ஸோ அப்போ எம்என் ஸ்மால் எம்என் ப்ளஸ் ஸ்மால் பிஎன் வந்து லோவர் பவுண்ட் ஃபார் Sn ப்ளஸ் டிஎன் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ லோவர் பவுண்ட் அப்படின்றப்போ கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் வந்து லோவர் பவுண்டோட சின்னதாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஐ மீன் இந்த இடத்துல கிரேட்டர் தன் சிம்பிள் போடுவோம். ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் இங்கே இருக்கும், லோவர் பவுண்ட் வந்து இங்கே இருக்கும். அப்போ லோவர் பவுண்டோட கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் பெருசு இந்த இடத்துல. அதனால் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் mn ப்ளஸ் ஸ்மால் pn அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ லிமிட் ஆஃப் mn ப்ளஸ் pn. ஸோ லிமிட் ஆஃப் pn அப்படின்னு வரப்போ ஸ்மால் mnக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ தட் இஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது இன்ஃபீரியர் வரும். இந்த இடத்துல இன்ஃபீரியர் ஆஃப் tn வரும். அப்போ இந்த இடத்துல சிம்பிள் மட்டும் மாறி இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் மட்டும் மாறினதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இன்ஈக்வாலிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டில் லீஸ்ட் அப்பர் பவுண்டில் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டில் இந்த சேஞ்ச் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் டயக்ராமேட்டிக்காக சொல்லியிருக்கனால உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் அந்த தியரம். ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் தியரம் பார்க்கலாம். தேங்க்யூ.